அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்சர்களுக்கு சொந்தமான பெருந்தொகை பணத்தை முடக்கிய அனுர் அரசு. அசிஸ்ம பயனாளிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இலங்கையை உலுக்கிய சோகம் 2 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட இளைஞனின் சடலம். யாழில் இருந்து கொழும்பிற்கு பயணித்த அதிசொகுசு பேருந்து சாரதியின் மோசமான செயல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கசப தேரர். இலங்கையில் சிறுவர் சமூக வலைதளத்தை தடை செய்ய அரசாங்கம் தீவிர பரிசீலனை. தகாத உறவால் 24 வயது யுவதி கொடூரமாக கொலை. வானிலையில் மாற்றம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு. டிட்வாவினால் பாதிக்கப்பட்டோருக்கு அரசாங்க கடனுதவி வெளியான அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவி காலத்தில் அவரது மனைவி சிரதி ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்பட்ட சிசிலிய கணக்கு விண்ணப்ப படிவம் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த வங்கி கணக்கை ஆரம்பிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் தற்போது வங்கியில் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த கணக்கின் செயற்பாடுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். இந்த கணக்கு இடைநிறுத்தப்படும் போது அதில் 44 மில்லியன் ரூபாய் பணம் காணப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்பம் முதல் இந்த கணக்கில் மொத்தம் 82.9 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டிருந்ததாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்ம திட்டத்தின் முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களுக்கு தகுதி பெற்ற பயனாளிகளுக்கான ஜனவரி மாத உதவித்தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி திட்டத்தின் முதல் கட்டமாக 14,15,584 பயனாளிகளின் குடும்பங்களுக்கு விநியோகிக்க மொத்தம் ரூபாய் 11.23 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் கூறியுள்ளது. இதற்கிடையில் அஸ்விஸ்ம திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்காக ஜனவரி மாத கொடுப்பெனவு 2,48,454 பயனாளி குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவில் காணாமல் போன ஒரு இளைஞனின் சடலம் 2 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கெப்பட்டிபோல போலீசார் தெரிவிக்கின்றனர். கெப்பட்டிபோல கவரமன பகுதியில் மண்ணகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த வீதி அதிகார சபை ஊழியர்கள் குழுவினால் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்தவர் மீராவத்த வெரளவத்த பகுதியைச் சேர்ந்த RM அசித கோஷலா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் போது கவரமன பகுதியில் இருந்து மண்ணகற்று பணியில் ஈடுபட்டிருந்த போது நவம்பர் 27 அன்று அதே இடத்தில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவில் இவர் மண்ணில் புதையுண்டுள்ளார். இதன்போது நிலவிய மோசமான வானிலை காரணமாக போக்குவரத்து ஏற்ற அளவிற்கு மட்டுமே மண்ணகற்றப்பட்டதுடன் மேலும் காணாமல் போனோரின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. இருப்பினும் தற்போதைய சாதகமான வானிலை காரணமாக வெறிமடை நுவரெலியா வீதியில் கெப்பட்டிபோலவிலிருந்து பழங்கள வரையிலான வீதியில் விழுந்த மண்ணை அகற்றி வருகின்றனர். இதன்போது சம்பந்தப்பட்ட நபரின் சடலம் என சந்தேகிக்கப்படும் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து கெப்பட்டிபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஏனையன் வீதியில் போதைப்பொருள் பாவித்துவிட்டு பேருந்து செலுத்தி சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது குறித்த நபர் சிக்கியுள்ளார். அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை தடுக்கும் வகையில் இரவு நேரத்தில் பேருந்துகள் மற்றும் வாகனங்களின் தரம் மற்றும் வாகன சாரதிகள் மீது சோதனை மேற்கொள்ளும் நடவடிக்கை நேற்று இரவு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இரவு 11 மணியளவில் மாவட்ட பொது வைத்தியசாலை முன்பாக வாகனங்கள் சோதனையிடப்பட்டதுடன் வாகன சாரதிகளும் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசோச பேருந்து ஒன்றினை போதைப்பொருள் பாவித்துவிட்டு செலுத்தி சென்ற சாரதி
கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்கொட கசப தேரர் மற்றும் 4 பிக்குகள் உட்பட 10 சந்தேக நபர்களும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பலாங்கொட கசப தேரர் உள்ளிட்ட 10 சந்தேக நபர்களையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் கடந்த 19ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை திரும்பப் பெறுவதற்கு சட்டமா அதிபர் மற்றும் திருகோணமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்ததை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. திருகோணமலை நகர கரையோர பாதுகாப்பு வலயத்தினுள் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை ஸ்தாபித்ததாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் செய்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு கடந்த ஜனவரி 14ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவ்வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருந்த 11 பேரில் 9 பேர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். இவர்களை திருகோணமலை கோட்டை வீதியில் உள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதி திருகோணமலை கல்யாண வம்ச திசதேரர், பெலாங்குட கசப தேரர், திருகோணமலை சுகித வம்ச திசதேரர் மற்றும் நந்ததேரர் ஆகியோரும் உள்ளடங்குகின்றனர். இதன்போது திருகோணமலை போலீசார் சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தை மீறியமை, சட்டவிரோத கட்டுமானம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் விடயங்களை முன்வைத்தனர். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்கள் ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபர்களை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போது பெலாங்குட கசபத்திரர் சிறைச்சாலைக்குள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்ததுடன் பின்னர் அது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இணையதளங்களில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய மற்றும் ஆபாசமான விடயங்கள் கட்டுப்பாடின்றி பரவி வரும் நிலையில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை அரசாங்கம் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவிக்கையில், சமூக ஊடகங்கள் ஊடாக கடந்த காலங்களில் பதிவான பாரிய அளவிலான அசம்பாவிதங்களை கருத்தில் கொண்டு இந்த தடை குறித்த ஆலோசனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிக்கும் இறுதி முடிவு வெகுஜன ஊடக அமைச்சு அல்லது கல்வி அமைச்சினால் எடுக்கப்பட வேண்டும். கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டதும் அதனை அமல்படுத்துவதற்கான முழுமையான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்க தயார் என பிரதி அமைச்சர் இரங்க வீரர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பு பாடசாலையொன்றின் தலைமை மாணவர் மற்றும் 3 ஆசிரியர்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவு குறித்த காணொலிகள் வைரலானதை தொடர்ந்து இந்த விவாதம் வலுப்பெற்றுள்ளது. சமூக ஊடக உள்ளடக்கங்களால் சிறுவர்களின் மனநிலைக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க நாடு ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி நகர வேண்டும் என இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். அதேவேளை சிறுவர்களின் மனநலம், இணையவழி அச்சுறுத்தல்கள் மற்றும் தீய உள்ளடக்கங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க பல நாடுகள் ஏற்கனவே இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்துள்ளன. இதன்படி ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை கடந்த டிசம்பர் முதல் சட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய பகுதிகளிலும் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் விதித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. தகாத உறவால் அங்குலானை சஜிரபுர தொடர்மாடி குடியிருப்பில் யுவதியொருவர் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் வாதுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய யுவதி ஆவார். சம்பவத்தன்று குறித்த யுவதி தன்னுடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபர் யுவதியை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இது தொடர்பான விசாரணைகளை அங்குலானை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளை பிரதானமாக சீரான வானிலை நிலவும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும்
ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க லண்டனில் நடைபெற்ற பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2025 ஆகஸ்ட் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியதுடன் பின்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 2025 ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை அவரை விளக்குமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகளை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர ரணில் விக்ரமசிங்கவை 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 3 தனிப்பட்ட பிணைகளில் செல்ல அனுமதித்தார். மேலும் வழக்கை 2025 அக்டோபர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதே தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2026 ஜனவரி 28ஆம் தேதிக்குள் விசாரணைகளை முடிக்க நீதவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கடனுதவிகள் குறித்த சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது. குறித்த சுற்றறிக்கை இன்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தமது வர்த்தகங்களை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான பணி மூலதனத்திற்காக புதிய கடன் வசதியும், மேலும் முதலீடு தேவைப்படும் வர்த்தகங்களுக்கு கடன் வசதியும் திரைசேரியால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட வர்த்தகங்களை மீண்டும் தொடங்க 3% வட்டி விகிதத்தில் பணி மூலதனமாக ரூபாய் 2,50,000 முதல் ரூபாய் 25,000 வரை கடன்களை பெற வங்கி கட்டமைப்பு மூலம் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் கடன்களை 6 மாத கால அவகாசத்திற்கு உட்பட்டு 3 ஆண்டுகளில் திருப்பி செலுத்த வேண்டும். வர்த்தக மீட்பு முதலீட்டு கடனாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் வரை 5% வட்டியில் 12 மாத சலுகை காலத்துடன் 10 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் வங்கிகள் மூலம் கடன்களை பெற தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.